வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம நேற்று கொடுத்திருந்த லெவல்ஸ் பார்த்தீங்களா? அதாவது என்ன சொல்லியிருந்தோம், 24,756க்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையபோ லைன்னு கொடுத்துருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட்டே வந்து ஓவராலாக வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்த்துருவோம். ஆஃப்டர் வந்ததுலேருந்து மார்க்கெட்டு ஒன்லி செல்லிங் தான். நம்ம ரெசன்ஸை ஃபுல்லாக ஓவராலாக கொடுத்துருந்த ரெசன்ஸ்க்கு மேலே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கவே இல்லை இந்த பெரிய கேண்டிலுக்கு அப்புறம். சரிங்களா? ஆஃப்டர் தட் அது அப்படியே வர வர ஒரு ஒரு ஸ்டெப்ஸாக அப்படியே ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு, ரெண்டாவது அதாவது ரெசன்ஸாக எது எதெல்லாம் நான் கொடுத்துருந்தேனோ அதெல்லாம் அப்படியே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இந்த விலைக்கு ஏன் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து எடுத்திருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசன்ஸ் எல்லாம் வந்து அதற்கு கூட கலந்து நம்ம கொடுக்கக்கூடியது தாங்க. சரிங்களா? பிளைண்டா இங்க வந்து இதுக்கு மேல போகணும் என்ன நான் சொல்லலாம், 24,750க்கு மேல போச்சுன்னா மேல போகும், 24,650க்கு கீழே போச்சுன்னா கீழே போகும்னு சொல்லலாம். பட் எக்ஸாக்ட் வேல்யூவோட சொல்றதுக்கு தான் மார்க்கெட், அதுக்கு தான் மேக்ஸ் உதவுது. சரிங்களா? இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து நீங்க எங்கிட்ட படிக்கணுங்கிறது இல்லை, யார்கிட்ட படிச்சாலும் சரி, மேக்ஸ் சார்ந்து படிக்கும் பொழுது நீங்க மார்க்கெட்டை அணுகக்கூடிய முறையே கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இன்னைக்கு மார்க்கெட் எதுக்கு கேப் அப் ஓபன் பண்ணாங்கன்னு தெரியல, ஃபுல்லா செல்லிங் தான். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே செல்லிங் தான். சரி, ஓகே. இதனுடைய வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த செகண்ட் அன்னையோடைய ஹைய தயவு செய்து யாரா இருந்தாலும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வரைக்கும் செப்டம்பர் 2 ஹைக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் இப்போ கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா கீழே தான் க்ளோஸ் காமிக்குது. 2ஆம் தேதியோட ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,756. நான் கொடுத்துருக்கிற பையபோ லைனே அதுதாங்க. சரிங்களா? இதை நீங்க 75 மினிட்ஸ்ல பார்க்கும்போது 739ன்னு காமிக்குது. மேலதான் க்ளோஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீக்குக்கு உண்டான செல் லைனையும் குறிச்சுக்கோங்க. நான் இது யூடியூப்ல தரல, இப்ப சொல்றேன். ஏன்னா நான் நோட் பண்ணிருக்கிறது நான் உங்களுக்கு தரேன், அவ்வளவுதான். இது மந்த்லியில செல் ஆகக்கூடிய லைன், நியர்பை போகும்போது செல் ஆகும். பட் வந்து இது வீக்லியில நான் கொடுத்துருக்கக்கூடிய லைனுங்க. இந்த வீக் 24,928க்கு 28ல இருந்து 24,572 வரைக்கும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இந்த வீக்குக்கு உண்டான செல் லைன் இதுதான். ஏன்னா இந்த வீக் வந்து இது நெக்ஸ்ட் மண்டே டியூஸ்டே வரைக்கும் வேலிடா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஆனா இது வந்து எப்போ அந்த எக்ஸ்பைரி முடிஞ்ச பிறகுதான் இந்த வேல்யூஸ் எடுக்க முடியுங்க. ஸோ நேற்றுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நேற்றே உங்களுக்கு கொடுத்துருக்கணும், நான் கொடுக்கல. என்னோட சார்ட்ல கொடுத்துருக்கேன், நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேண்டிலுக்கு மேல தான் மார்க்கெட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 737ன்னு எனக்கு வந்து ஹை காமிக்குது ட்ரேடிங் வியூவில். 739ல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹையும் அந்த லோவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. ஏன்னா செப்டம்பர் மந்த்துக்கு ட்ரெண்ட் அந்த இந்த கேண்டில் தான் டிசைட் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு செகண்ட் அன்னைக்கு வச்சிருக்கிற ஹை வேறையா இருக்கும். சாரிங்க, செகண்ட் அன்னைக்கு வச்சிருக்கிற ஹை வந்து இங்க இருக்கு. செப்டம்பர் 2 755ங்க. இப்போ ஆக்சுவலா வந்து கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. லோ தான் 737. இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு கீழேன்னா மார்க்கெட்டை, இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கிடைச்சாதான் நாளைக்கு மார்க்கெட் அப்சைடு போக முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்து பார்த்துடலாங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லியிருக்கேன், நேற்று நான் கொடுத்திருந்தது 24,700 கால். 123 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது காலையில எவ்வளவு 360 ரூபாயில இருந்து 123க்கு கொண்டு வந்துட்டாங்க இவங்க. ஆனா 123 போக முடியல. சரிங்களா? பட் ஆனா வந்து 94 அப்படிங்கிற ரேஞ்சஸ் வரைக்கும் நான் கொடுத்திருந்தேன்.
ஸோ அதையும் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நம்ம வச்சு ட்ரேட் பண்ணதுக்கு எடுத்துக்கிட்டு போக முடியாது. இந்த ஸ்ட்ரைக்ல ஓப்பன்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 ரூபா இருந்திருக்கும். 45 ரூபா இருக்கிற ட்ரேட்ல எடுக்க மாட்டீங்க தெரியும். நான் நியர்பை ஸ்ட்ரைக்கும் கொடுத்துருக்கிறேன். இந்த டைம் நான் அதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் இண்டெக்ஸோட நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்குக்கே கொடுக்குறேன். இந்த டைம் அதை நோட் பண்ணி பாருங்க. நாளைக்கு மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த ஸ்ட்ரைக் வந்து 179ங்கிறது முக்கியமான விலையா செயல்படும் சொல்லியிருந்தேன். அதே போலதான் செயல்பட்டு இருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கும் போது நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலுமே நல்ல என்ட்ரி கேப்சர் பண்ணியிருக்கலாம். சரி பார்ப்போம். அங்க இங்க ஆப்போசிட்டா ரொம்ப சின்ன வேல்யூவா இருந்திருக்கு 1.25க்கு. சரி ஓகே, நீங்க எப்படி எடுத்திருப்பீங்கன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். மார்க்கெட்டு 123 ரூபாய்க்கு மேலன்னா மார்க்கெட் அப்சைட்லன்னு சொல்ல முடியாது. நேற்று க்ளோஸுக்கும் மேலதான் இருக்கு. அது அப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்ப 123 ரூபாய்க்கு மேல இருக்கும்போது மார்க்கெட் அப்சைடுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் ஃபுல்லாவே டவுன் ட்ரெண்ட், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகேங்க. நான் இது வந்து இது நாம கொடுத்திருந்த காலையில கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். இத இப்பவும் சொல்றேன். இத வந்து நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 24,898க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது தான் அர்த்தங்க. இந்த லெவல்ஸ் வேணும்னா சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த லெவல்ஸ் நான் யூடியூப்ல நாளைக்கு காலையில கூட நான் மார்க்கெட்ல 9:45க்கு யூடியூப்லயே வேணாலும் அப்லோட் பண்றேன். அது தனி வீடியோவா தான் எடுத்து போட முடியும். பண்ணலாம். நீங்க தேவைப்பட்டவங்க சொல்லுங்க. வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இல்லது வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு பர்சனலாவா தரேன். அல்லது நான் வீடியோ போட முடிஞ்சா நாளைக்கு மார்னிங்ல நான் அது லைவ்லயே கொடுக்குறேன். இதுல என்னங்க இருக்குது? 9:45க்கு இந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த என்ட்ரியை எப்படி பார்க்கணும்னா 24,898க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய டார்கெட் 25,032 வரைக்கும் போகும்னு அர்த்தம். அதுவே கீழே இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு 24,796 நோக்கி வரும் அப்படிங்கிறது அர்த்தங்க. சரிங்களா? மினிமம் டார்கெட். அதுக்கு மேல இந்த பர்பிள் கலர் லைன் வந்து தான் டிசைட் பண்ணும். இன்னைக்கு எல்லா லைனையும் அடிச்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, அதான் நேற்று இதை கேப் அப்படியே ஃபில் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒரு நாள்லயே. ஓகே, அடுத்தது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் வேல்யூ கொடுத்துருந்தேன். 850 கால் 142 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு அர்த்தம். இங்க 24,900 புட்டு 95 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்க போறான்னு அர்த்தங்க. இதை மட்டும்தான் நீங்க இதுல எடுத்துக்கணுமே தவிர இங்க எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னாலும் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸா இருக்கும். இதுக்கு மட்டும்தான் 10 பாயிண்ட்டுக்கு மேல வரும். மேல போக போக உங்களுக்கு வித்தியாசம் மாறும். பட் எல்லாமே ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸா தான் இருக்குங்க. ஓகே, இது ஆக்சுவலா வந்து இதுதான் நம்ம வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய மேஜிக்கல் வேல்யூஸ்ங்க. இந்த மேஜிக்கல் வேல்யூஸ்னா என்ன அப்படின்னா, இங்க நான் காலையில 9:30 மணிக்கு தான் வந்து இந்த வேல்யூஸை நம்ம எடுக்க முடியும். இதை எடுத்துட்டு நீங்க இதுல எடுக்கக்கூடியதெல்லாம் இந்த பிளாக் கலர் லைன் மட்டும்தான் சென்டர் லைனுங்க. இந்த லைனுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைட்ல இருக்கும்னு அர்த்தம். இதுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும்னு அர்த்தம். இத 3 கோடு தான் இருக்கணுங்க. சிகப்பு 3 சிகப்பு கோடு இருக்கும், 3 பச்சை கோடு இருக்கும். இவ்வளவுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்க வந்து இண்டெக்ஸ் பார்த்துலாம் இதுல ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் லைனுடைய பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூக்கும் ஆவரேஜ் பிரைஸ் தான் இந்த ஆரஞ்சு கலர் லைன். ஸோ இந்த இடமும் நீங்க வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இது மார்னிங் கொஞ்ச நேரத்துக்கு தான் நான் இது போட்டு அனுப்புவேன். மற்ற எல்லாருக்கும் நான் இதை அனுப்புறது இல்லை. நான் எனக்கு ட்ரேட் பண்றதுக்கு என்ன வேணுமோ நான் இதை வச்சுதான் நானே ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வந்து இங்க முன்னாடியே ஆரஞ்சு கலர் லைன்ல வச்சிருப்பேன். ஏன்னா இதுக்குள்ளதான் மார்க்கெட் டிசிஷன் மேக்கிங் இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால இதுக்கு மேல போறதுக்கு இங்க சென்டர் லைன் போட்டீங்கனாலும் இங்க அதுக்கும் ஒர்க் வேலை செஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இதே ஸ்ட்ரைக்கை 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த லைனு காலையில் நான் இது கோடு போடவே இந்த என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்காகலாம் நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்க வேண்டியதே இல்லைங்க. மார்க்கெட் எங்க போனாலும் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு போனாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? இந்த வேல்யூஸ் டோட்டலா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வேலை செய்யுங்க. நீங்க எந்த வேல்யூ சொன்னாலும் இது 9:30க்கு நம்ம எடுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனாதான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமே தவிர இதை வெளியில இருந்து நீங்க வந்து எதுவும் செய்ய முடியாதுங்க.
இல்லைன்னா நான் ப்ரீவியஸ் டேட்டாலாம் நம்ம கொடுக்கலாம், பட் அதெல்லாம் தவறா போயிடும். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யுங்க, தவறு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இவங்க வந்து 2வது சப்போர்ட்ல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு போறாங்க. ஸோ இதுக்கு இடையில இருக்க ஒரு லைன் இருக்குங்க. இப்போ என்ன லைன் அப்படின்னா, உதாரணத்துக்கு 76.65, ஒரு நிமிஷம், 76.65 plus 97.80 divided by 2, 87.2, 87.2. இது வந்து ஆரஞ்சு கலர் லைனை வச்சுக்கலாங்க. இது வந்து மீடியன் வேல்யூ. ஸோ ஒரு என்ட்ரி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து இந்த இடத்துல கூட நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு பிளேசஸ் வந்து சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எப்பொழுதுமே இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் கேண்டில் நல்ல கிளாரிட்டி தருங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் ஒன்னொன்னுக்கு ஒருத்தருக்கும் நான் இதை போட்டு அனுப்பிட்டு இருக்க முடியாது, நீங்களே போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இதுக்கே பாருங்க 136 வரைக்கும் தான் நான் போட்டிருந்தேன். 151க்கு மேல இங்க பாருங்க 167.78. இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் 167.78, அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? இது வந்து நான் வந்து நாம தரணும், நீங்களே இதை செஞ்சுக்கலாம். பட் இதை வந்து நம்ம கிட்ட படிச்சவங்க அவங்களே தான் எடுத்துக்க போறாங்க, அவங்களே தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. எங்கிட்ட வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த விலை என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம டிராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்க போறோம், அவ்வளவுதான். நீங்க போய் இதுல போய் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஒன்றும் கிடையாதுங்க. இதுக்கு மேல போகிற வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். இவங்க ஏன் இங்க முன்ன ஃபுல்லா டார்கெட் அடிக்க முடியல 220? ஏன்னா இவங்க இங்க 53 ரூபாய் விட்டாதாங்க போக முடியும், அவ்வளவுதாங்க. இதுக்கு நீங்க ஓஐ பாப்பீங்களோ, ட்ரெண்ட் லைன் போடுவீங்களோ, பிரைஸ் ஆக்ஷன் பாப்பீங்களா, இதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. இந்த 122 ரூபாயை புட்டுக்கு விட்டு கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடே போக முடியுங்க. நீங்க எத்தனை முறை இந்த 122ல டிராவல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க 122 122ன்னு எத்தனை முறை எதுக்கே வந்தாலும் அந்த 122 அரெஸ்ட் பண்ணி வெளியில அனுப்புது. இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல நல்லா கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கும். பட் ஆனா ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணி திருப்பி மேலதான் தூக்குறாங்க. ஸோ இந்த விலையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். இதே வந்து பாருங்க, இப்போ 24,900 புட்டு வந்து 76 ரூபா 65 காசுல என்ட்ரி எடுத்திருக்காங்க. சரிங்களா? லோ பாருங்க, அவ்வளவுதான். இது வேல்யூ அவ்வளவுதான். இதே வந்து இந்த சைடு நான் போட்டு காமிக்கிறேன். 24,950 புட்டை நீங்க போய் போட்டு பாருங்க. இது எங்க இருந்து வந்திருக்கும்? இங்க வந்து 76 ரூபாயில என்ட்ரி எடுத்திருந்தா இங்க 97 ரூபாய் 80 காசுல என்ட்ரி எடுத்திருக்கணும். 97.80 பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா பாருங்க. 97 ரூபாய் 80 காசுங்க. அடுத்தது எங்க போகும்? இதே வந்து 110 ஒண்ணு போட்டுக்குங்க. சரி, 110ங்கிறது அடுத்த சப்போர்ட்டா இருக்க போகுது. அடுத்தது எங்க போகுது? 122ங்கிறது அதுக்கு அடுத்த மீடியன் லைனு, அவ்வளவுதான். அடுத்தது இந்த வேலைக்கு என்னவா இருக்கும்? 151 வந்து சென்ட்ரல் லைனா இருக்கும். அதுக்கு இடையில 122 போட்டோம். 151 151 இங்க இந்த ஸ்ட்ரைக்குக்கு 151ங்கிறது சென்ட்ரல் லைனா இருந்திருக்கும், அவ்வளவுதானுங்க. இது வந்து 220 டார்கெட் அடிச்சிருக்கும். ஏன்னா இது வந்து இந்த மணி, அது கண்டிப்பா 220ங்கிற டார்கெட் அடிச்சிருக்கும். இதே வந்து 184.184ன்னு போடுவோம். 184, அவ்வளவுதான். 184 அடிச்சிருக்கு. இங்க இந்த சென்டர் வேல்யூ எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம சொல்லி ஷோ பண்ணி காமிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. பட் ஒரு புரிதலுக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸ் சார்ந்து படிங்க, அவ்வளவுதான். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அது உங்க பக்கத்துல யார் சொல்லி கொடுத்தாலும் நீங்க படிக்கலாம். சரிங்களா? இத வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும்னா தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன் பைங்கிறது இண்டெக்ஸை பார்க்கறத விட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மூவ் பண்ணீங்கன்னா மார்க்கெட் அழகா இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து மார்க்கெட்டுங்கிறது நம்ம மேக்ஸுங்கிறத பிலீவ் பண்ணணும், அவ்வளவுதான். சிம்பிளுங்க. இதுல இந்த வேல்யூஸ் எப்படி எடுக்கிறோம்? இதுல எடுத்துட்டா மட்டும் நான் ட்ரேட் பண்ணிட முடியுமா அப்படின்னா, இப்ப இந்த என்ட்ரிஸை வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரியும் அழகா சொல்லிட்டு போகும். 5 மினிட்ஸ்ல பாக்குறதுக்கு ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது.
3 மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து ஸ்ட்ராங் ஆகுதா, அடுத்தது எங்க போகும், இங்க போய் ரீடெஸ்ட் எடுக்குதா எடுங்க. டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட், திருப்பி இங்க ரெண்டாவது டார்கெட், மூணாவது டார்கெட், ஒரே கேண்டில் கொண்டு போகுது. இவ்வளவுலாம் வேணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட்னா 20 பாயிண்ட் பிடிங்க, திருப்பி ரீடெஸ்ட் வந்து எடுக்குதான்னு பாருங்க. எங்க போனாலும் அந்த 151ங்கிறது இந்த ஸ்ட்ரைக்குக்கு காமன் வேல்யூங்க. ஸோ இங்க எப்படி நான் 122ன்னு சொல்றேனோ இங்க ஒரு ஸ்ட்ரைக் மேல போயிருக்கும். அவ்வளவுதான் மார்க்கெட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க புரிதலோட பார்க்கணுங்கிறது தான் மார்க்கெட்டு நம்ம சொல்ல வரேன். நீங்க வந்து எங்கிட்ட படிக்கணும், படிச்சாதான் இதை தெரிஞ்சுக்க முடியுமா? கிடையாது. நீங்க மேக்ஸ் சார்ந்து யாரு சொல்லி கொடுத்தாலுமே தாராளமா படிக்கலாம். சரிங்களா? இது வந்து இப்படிதான் நீங்க மார்க்கெட்டை மேக்ஸ் மூலயமா அணுகணும் அப்படிங்கறது தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்க. இதே வந்து சென்செக்ஸ்ல இன்னைக்கு ஒரு வேல்யூஸ் அனுப்பியிருந்தேன். அது ஓகே, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, பார்த்துக்கலாம். நம்ம இதை பத்தி எதுவுமே சாப்டரே சொல்லாம இதை எடுங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்துடலாங்க. நான் இப்போ 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன் மார்க்கெட்டை. இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டு நாளைக்கு 24,778ங்கிறது பையபிள் லைனா செயல்படுங்க. அதை மேல பிரேக் அவுட் கொடுத்து மேல போகும்பொழுது 24,812ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்படும். அதற்கு மேல போகும்போது 24,850, அதுக்கு மேல போகும்போது 24,912. இதையெல்லாம் பிரேக் பண்ணும்போது இன்னைக்கு ஹை 24,982, அதற்கும் மேல போகும் பொழுது 25,032, அதுக்கும் மேல போச்சுன்னா 25,085ங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாம். நம்ம வந்து மார்க்கெட்டை இன்னைக்கு வந்து கீழே வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து திருப்பி டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்புகளை நினைக்க கூடாது. மார்க்கெட்டை இப்போதைக்கு மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு என்ன சொல்லுதோ அதைப்படி போங்க. எனக்கு இதுக்கு மேல க்ளோஸ் வச்சு ஸ்ட்ராங்கா போகுதுன்னா திருப்பி ஃபர்தரா அப்சைடு கூட போகலாம். சரிங்களா? அதே மாதிரி சப்போர்ட் பாத்தீங்கன்னா 24,708, அதையும் கீழே போகும்போது 24,672, அதற்கும் கீழே போகும்போது இந்த 672ங்கிறது செல் பிலோ லைனுங்க. இதுக்கு கீழே போனாதான் மார்க்கெட்டு பெருசா ஃபால் ஆகும். ஆனா 565 வரைக்கும் தான் நான் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு மேல நீங்க சப்போர்ட்ல வேணும்னா நீங்க இந்த லோவையும் எடுத்துக்கோங்க. நான் கொடுக்கணும்னே இல்லைங்க, 522 எடுத்துக்கலாம். அது அவ்வளவு தூரம் கீழே இறங்குமான்னு சொல்ல முடியாது. நாளைக்கு மார்க்கெட்டை வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட்டே வேண்டாம் அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுங்க. அடுத்தது என்ன லோ வச்சிருக்கு, ஒரு ஸ்விங் லோ என்ன இருக்கு, 24,465. அதையெல்லாம் உடைக்கும் போது இந்த லோவுக்கு வாங்க போதும். 24,404 சப்போர்ட் இப்படிதான் நீங்க எடுக்கணும். ஏன்னா இது வந்து நான் 75 மினிட்ஸ்ல நான் வச்சிருக்கிறேன். எப்போ எடுத்தாலும் நீங்க 1 ஹவரா வைக்கலாம். நீங்க என்ன டைம் ஃப்ரேம்ல பாக்குறீங்களோ என்ட்ரி 3 மினிட்ஸ்ல எடுங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது முக்கியமான ஸ்விங்கை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்களே டிரைவ் பண்ணுங்க. இதை பார்த்து நீங்க பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, நீங்களே டிரைவ் பண்ண கத்துக்கோங்க. இது வந்து நான் என்ன சொல்றது, இது சாதாரணமா நீங்க இதை பழகணும் மார்க்கெட்டுக்கிட்ட. சரிங்க. ஃபைனல் சப்போர்ட் 24,565, அதுக்கு மேல 24,604 இருக்கு, அதுக்கும் மேல 24,638ங்க. செல் பிலோ லைனுங்கிறது 672ங்க. மேக்சிமம் 672 வந்து 565 வரைக்கும் தான் போக வாய்ப்பு உண்டு. பார்க்கலாம் நாளைக்கு எப்போ மார்க்கெட் அப் சைடு போகுதா டவுன் சைடு போகுதா. இப்படி வந்து பிளைண்டா மட்டும் தயவு செய்து பார்க்காதீங்க. நாளைக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன சொல்லுதோ அதைப்படி போக கத்துக்கோங்க. நான் யூடியூப்ல உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஓப்பன் ஆகுமா எனக்கு தெரியாது. அப்போ என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் 5 மினிட்ஸ்ல க்ளோஸ் வைக்குதோ அதுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் 130ங்கிற ஸ்ட்ரைக் வேல்யூல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளியரா இருக்கும் ட்ரெண்ட் என்னங்கிறது. அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க, ஈஸியா இருக்குங்க மார்க்கெட். ஓகேங்க. நாளைக்கு நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,700 காலும் 24,800 புட்டும். நான் இதுக்கு வந்து இதுக்கே நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஏன் வருதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. சரிங்களா? மார்க்கெட் நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் சைடு 125 ரூபா 70 காசுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைடுல இருக்குன்னு சொல்றேன். அதிகபட்சமா 255 ரூபா வரைக்கும் போகலாம். 217ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா 192 வரைக்கும் நாளைக்கு போக வாய்ப்பு உண்டு. இதுல முக்கியமான விலையா 155ங்கிறது செயல்படுங்க. ஸோ அந்த இடம் வரும்போது நீங்க முடிவெடுங்க. அதே மாதிரி கால் சைடுக்கு வந்து 104ங்கிறது ஒரு சப்போர்ட் ஆகும், 79 ஒரு சப்போர்ட், 65 ரூபாய்ங்கிறது ஒரு சப்போர்ட்டுங்க.
சரிங்களா? இதுவும் நல்லா நாளைக்கு வேலை செய்யும். நாளைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நாளைக்கு இது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இதுவே வந்து புட் சைடு பார்த்தீங்கன்னா 125 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்குங்கிறத மட்டும்தான் நான் இங்க சொல்ல வரேன். டைரக்ஷனுக்காக தான் இந்த பிளாக் கலர் கோடுங்க. இதை வச்சு ட்ரேட் எடுக்காதீங்க. புரியுதுங்களா? அட்லீஸ்ட் 3 மினிட்ஸ்க்கு மேல நல்லா க்ளோஸ் கிடைச்சா மட்டும் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு வந்ததுனால டவுன் ட்ரெண்ட்னு எதிர்பார்க்காதீங்க. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அப் ஆர் டவுன்னு பிளைண்டா முடிவு பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சு தான் நீங்க முடிவு பண்ணணும். சரிங்களா? அதுவே வந்து இங்க புட் சைடுக்கு வந்து 96ங்கிற விலை முக்கியமான விலையா செயல்படும். இதுக்கு 2 சப்போர்ட் வந்து 48 ரூபா ஒன்று, 72 ரூபா ஒண்ணுங்க. இதெல்லாம் ஏன் நான் கொடுத்துருக்கேன்னு இதை பார்த்தாலே நீங்களே சொல்லணும். சரிங்களா? இந்த 72 ஏன் வந்திருக்கு, இங்க 217 ஏன் வந்திருக்கு, இதான் நீங்களே சொல்லணும். இதை நான் இன்னும் ஃபுல்லா உங்களுக்கு காமிச்சா இன்னும் நல்ல கிளாரிட்டியோட இருக்கும். நீங்க சொல்லணுங்க. இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள்கிட்ட. இதுவே அப்சைடு புட் சைடு போற மாதிரி இருந்ததுன்னா 192 வரைக்கும் அதிகபட்சம் போகலாம். அதுக்கு 159 ஒரு ரெசன்ஸா செயல்படும். அதுக்கு விட்டா 144ங்கிறது ஒரு ரெசன்ஸா செயல்படும். சரிங்களா? இந்த வேல்யூஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இதை பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றிங்க. இதை பத்தின ஏதாவது தகவல் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. கிளாஸ் சம்பந்தமான டீட்டெயிலாக இருந்தாலும் நீங்க பிங் பண்ணுங்க. சரிங்களா? நான் இதை வந்து கிளாஸ்லயே நம்ம இதை தான் சொல்லி கொடுக்க போறோம். நீங்க பாருங்க, வாங்க நம்ம இந்த வேல்யூஸ் எப்படி எடுக்க போறோம்னு நம்ம சொல்ல போறோம். மார்க்கெட்ல என்ன டைம்ல நம்ம என்ட்ரி எடுக்கணுங்கிறத சொல்ல போறோம். சரிங்களா? ஓகே, மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.